இந்த நவம்பர் மாதம் என்றாலே தூத்தூர் பகுதி மக்களுக்கு நினைவில் வருவதே ஓக்கி புயல் தான். இந்த ஓக்கி புயல் 150க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீனவர்களை விழுங்கி சென்ற போதிலும் அதிலிருந்து மீண்ட வீரமிக்க மீனவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் சிலருடன் நாம் நடத்திய ஒரு நேர்காணல் தான் இப்போது நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இவர் பிராங்க்லின், இவர் மைக்கேல். பொதுவாக அந்த புயலுக்கு முன்னையும் அமைதி, புயலுக்கு பின்னையும் அமைதி அப்படின்னு உள்ள ஒரு சூழல் நம்ம பார்த்துருக்கோம். சரி. இப்போ நீங்கள் ஓகே நடந்த நேரத்தில் ஆழ்கடலில் விசைப்படகுல இருக்கிறீங்க. சரி. அந்த நேரத்தில் இந்த புயலுக்கான ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சதா? இந்த ஓகி வரைக்கும் ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 போட்டு அது அந்த சரௌண்டிங்கில் உண்டு. லட்சத்தீவு பகுதியில், லட்சத்தீவுக்கு கிழக்கு பக்கம் கிழக்கு தான், சவுத் சைடில். அப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி பயங்கர காற்று. இந்த சாதாரண எப்படின்னா புயலுக்கு முன்னாடி அமைதியாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி நல்ல காற்று. அது அப்போ அங்கே என்ன தொழில்? வலை தொழில். அங்கே வலையோட எது யாருக்குமே வலையோட முடியாது. அந்த மாதிரி காற்று அடிச்சுட்டு இருந்தது. காற்று அடிச்சுட்டு இருக்க விட்டு நாங்கள் ஒரு 5-6 போட்டு தொழில் முடிஞ்சு இருக்கிற டைமு. சரி, இன்னைக்கு வலை விட முடியலை, ஒரு நாள் வலை விட்டுட்டு கரையை போகலான்னு நினச்சிட்டு இருந்த போட்டாங்க. அவன் இன்னைக்கு வலை விட முடியலை, அடுத்த நாள் வலை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலை விட நான் கரை போவோம். கரை திரும்பின நேரம் நாங்கள் ஒரு 4-5 போட்டுருந்தோம். மீதி போட்டெலாம் அங்கே பாரசூட்டில் இருந்தாங்க. வலை யாருக்கும் வலை விட முடியலை அன்னைக்கு நாள், ஓகிக்கும் ஒரு நாளுக்கு முன்னாடி. அப்படியே நாங்கள் ஒரு 5 மணி இருக்கும் அந்த நேரம் கரை திரும்பியாச்சு. கொச்சியை தேடி ஓடி வந்துட்டுருக்கோம். கொச்சி தேடி ஓடி வந்துட்டு இருக்கும்போது நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கையில் எல்லோரும் ஆயாச்சு. ஒரு பையன் ஸ்டீரிங்கிலேருந்து ஓட்டிட்டு வரான், மீதி இல்லாமல் தூங்குது. இப்போ நைட்டு ஒரு 12-12:30 இருக்கும். அந்த நேரம் அண்ணான்னு ஒரு சத்தம். நான் கண் முழிச்சு பார்த்தா ஃபுல்லாக கடல், காற்று, ஒன்றுமே காணாது. போட்டு தாடு நிலைமையில் ஆயாச்சு. இன்ஜின் உள்ள பார்த்தா இன்ஜின் பாதி அளவில் தண்ணி அடிச்சு கடல்லேன்னு தண்ணி ஏறியாச்சு. அப்போ மனசுக்குள்ள ஒரு எல்லாருக்கும் என்ன தோணுமோ அதே பயம் தோணியாச்சு. இறந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா அப்படி ஒரு பார்க்க நினைச்சு பார்க்கும் போல கொடூரமாட்டு இப்பவும் இருக்குது அந்த நேரம் உள்ள சீனு. என்ன செய்யணுண்டு கடவுளே அவளையணுண்டு அந்த பையனை மாற்றி விட்டு ஸ்டீரிங் பிடிச்சா நம்ம கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. ஸ்டீரிங் நம்ம கண்ட்ரோலே கிடையாது. எங்க போரு எங்க வாரு என்னன்னு ஒன்றும் தெரியாது. அந்த நேரம் விடிய எப்போ விடிஞ்சது, எப்போ ஆச்சு என்னன்னு தெரியாது. அப்போ அப்படியே அந்த நிலைமையில அங்கே இங்கே கதறல் காப்பாத்துருங்கன்னு ஒரே கதறல் சத்தம் காதில் கேட்கும்போது அழுகையா வருது. எப்படியோ கனெக்ட் பண்ணி எல்லாம் அந்த ஏரியல் எல்லாம் ஒடிஞ்சது. திரும்பவும் அதை பூட்டும்போது அதை பூட்டி வச்சு கனெக்ட் பண்ணால் அழுகை சத்தம் தான் கேட்குறத தவிர காப்பாற்றுறங்கன்னு சத்தம் தான் கேட்குறத தவிர மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. அப்போ யாருக்கும் காப்பாற்றவே முடியாது. நம்ம எந்த டைரக்ஷனை நோக்கி இருந்தோமோ அதே டைரக்ஷனில் நம்ம பிடிக்க முடியும். மற்றவங்கள நினச்சி நம்ம சிந்திக்க முடியாது. நம்ம மற்றவங்கள நினச்சி சிந்திச்சா நம்ம போட்டில் இருந்த 11 ஆளும் நம்மளும் போகும், அவங்களும் போகும். அப்படித்த ஒரு சூழ்நிலை தான் அங்கே நடந்துட்டு இருக்குது. யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. ஆறுதல் வார்த்தை சொல்லலாம், ஆனால் நம்ம இங்கேருந்து திரும்ப பேசும்போது அவங்களுக்கு அதை கேட்கவும் முடியுது. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒயர்லெஸ் எல்லாம் உடஞ்சா கிடக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையிலே திரும்ப அந்த போட்டு அந்த கடலுக்கு தன்மை எப்படின்னா இப்படி சுற்றும் காற்று. இப்படி சுற்றும்போது அந்த சுழலில் போட்டு உள்ளே போகும். இப்படி பார்க்கணும் கடலை. இப்படி பார்த்தா தான் கடல் மேலே தெரியும், போட்டு கீழே கிடக்கு. அந்த நேரம் திரும்பவும் நம்ம அந்த சுழத்து மேலே கொண்டு வரும். இப்படி நிறைய நேரம் அப்படியெல்லாம் இதெல்லாத்தையும் பண்ணி அடுத்து சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். அந்த நேரம் ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் ஆகும், எதுவும் பார்க்க முடியாது. எந்த டைரக்ஷனில் ஓடுது கொள்ளுதானே இல்லைன்னு யாருக்குமே தெரியாதே அங்கே நடந்துட்டு இருக்குது. ஸ்டீரிங் மட்டும் நம்ம பிடிக்குது, காற்றை எதிர்கொண்டு பிடிக்குது. இந்த காற்று இப்படி வருது, இப்படி எதிர்கொள்ளும் போது இந்த காற்றை இங்கே அடிக்கும், 4 வகையிலையும் அடிக்கும். எங்கே போகிறோன்னு தெரியாமல் அந்த நேரம் அந்த புயலுக்கு நேரத்தில் அதை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். கடவுள்னு ஒரு ஆள் அந்த சமயம் இல்லாத இருந்திருந்தா இது யாருமே உயிர் பழைக்க முடியாது. இங்கிருந்து எந்த தகவலும் எங்களுக்கு இல்லை, எந்த தகவலும் கிடையாது. முன்னறிவிப்பு இல்லைன்னு ஒரு இதுவும் கிடையாது. சாதாரண ஒரு காற்று விழுந்துட்டு இருக்குது. அந்த காற்றை எதிர்கொள்ள முடியாத வலை விடாமல் நாங்கள் திரும்ப கரைக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டீரிங்கில் இருந்து எதுவுமே தெரியாமல் நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் சக தொழிலாளிகள் அவங்க எப்படி இருந்தாங்க அந்த நேரத்தில்? அவங்க யாரும் இந்த ஸ்டீரிங் பக்கத்தில் வரமாட்டாங்க.
கிட்டத்தட்ட 26 மணிக்கூர் 36 மணிக்கூர் ஸ்டீரிங் பிடிச்சிருக்கு தனியாக இருக்கு. யூரின் பண்ண முடியாது, பாத்ரூம் போக முடியாது, சாப்பாடு கிடையாது, எதுவும் இல்லாமல் 36 மணிக்கூர் தனி மனிதனாட்டு ஸ்டீரிங் பிடிச்சிருக்கு. சக மனிதர்கள் யாருமே பக்கத்தில் வந்து கூட பார்க்கல. காரணம் பயம், எல்லாரும் பயந்து போய் எங்கெங்க இருந்தாரு அதே இடத்துல அந்த ஆள் இருந்து. யாருக்கு அந்த சாப்பாடு என்னமோ பசியோ யூரினோ அந்த மாதிரி எந்த உணர்வும் கிடையாது. காரணம் ஒரு இறந்தாச்சு, ஹோமாஸ்டேஜ் ஒரு நாள் எப்படி இருக்குமோ அதே நிலைமையில தான் நாங்கள் கரையை வந்து பிடிக்க வரைக்கும் எங்கள் உணர்வுகள் எல்லாம் இருந்தது. மற்றபடி எந்த உணர்வும் கிடையாது. அந்த அளவில் அந்த அந்த நேரம் உள்ள சூழ்நிலைகள் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் லேப்டாப்பை பார்த்த பிறகு லட்சத்தீவில் கல்பினி தீவு பக்கத்தில் இருக்குது. அதை கலெக்ட் பண்ணி ஓடி நாங்கள் அடுத்த நாள் நைட்டு 11 மணிக்கு 10 மணி 11 மணிக்குள்ள அந்த தீவை போய் சேருவோம். சேரும்போது அங்கேயும் பயங்கர கடல், ஏற முடியாது. இந்த புயலுக்கு தன்மையில் அங்கேயும் பயங்கர கடல், அங்கேயும் ஏற முடியாது இருக்கும்போது திரும்ப ஆடு கடந்து நாங்கள் ஒரு 10 போட்டு உண்டு. இந்த 10 போட்டும் அடுத்த நாள் காலையில் கடலை தாண்டி உயிருக்கு பயந்து கடல் அடிக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த கடலை தாண்டி உயிருக்கு பயந்து போய் தான் ஆவணம் மணிஜிலேருந்து போய் ஏறணும். போட்டு அந்த நேரம் அந்த அந்த அலையில இப்படி போயிட்டு இப்படி தான் ஆயிடும். திரும்ப ஒரு அலையோட அடித்தா மறைஞ்சிடும். அப்படித்த சூழ்நிலையிலையும் அந்த உயிருக்குள்ள மேலே இந்த பயத்தினால உள்ள ஏறணும். மற்றபடி ஒரு சாதாரண நாட்களில் அது அந்த இதில் ஏறவே முடியாது. அப்படி ஏறி அந்த 10 போட்டு சேவை 10 நாள் நாங்கள் அங்கே தங்கியிருந்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகி கொச்சின்ல வந்தோம். பொதுவாக ஆழ்கடலில் இந்த நவம்பர் மாதங்களில் புயல்கள் அதிகமாக உருவாகுது உண்டு. நம்ம தூத்துக்குடி பகுதி மீனவர்கள் வந்து வீரம் வேகம் உள்ளவங்க, அதனால இந்த புயல்களை எல்லாம் பெருசாக அவங்க வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த ஓகே புயல் வந்த பிறகு இந்த மீனவர்களுக்குள்ளே ஒரு புயல்னு சொன்னாலே ஒரு பய உணர்வு இருக்கு. பொதுவாக புயலுக்கு முன்னாலே அமைதி பின்னாலே அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த ஓகே புயல் நடந்த அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆழ்கடலில் இருந்தீங்களா? ஓகி புயல் நடந்த பிறகு நாங்கள் கடலில் தான் இருந்தோம். ஓகி புயல் இருக்க வரைக்கும் ஒரு நாளுக்கு முன்னே நாங்கள் அந்த பக்கத்துல இருந்து மீன் கடவா மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நல்ல மீன். அன்னைக்கு ஒரு நாள் கூட எங்கள் அண்ணன் ஒரு நாள் சுமார் ஒரு 600 கிலோ மீன் கிட்டுச்சு. அப்போ பிற்றாண்டே நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது சிறிய மழை காற்று அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் இதெல்லாம் பொருட்படுத்தாத எங்களுக்கு சிறிய காற்றுன்னு என்ன கூடுதல் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். நாங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வேலை பார்த்துட்டு தான் அப்படியே கடல் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு இருந்தது. கூட்டிட்டு இருந்த பிறகு நாங்கள் கரைக்கு ஓட தொடங்கினோம். இது காற்று பெருசா வாரு. ஆனால் எங்களுக்கு கரையிலிருந்து எதுவும் ஒரு தகவலும் கிடைக்கல. இல்லா பிடிச்சோம். நாங்கள் இதுக்கு முன்ன உள்ள கடல் எல்லாம் வேலை பார்த்தோம். சேலு அதாவது புயலுக்கு வரும் அதுக்கெல்லாம் நாங்கள் தாங்கி நின்னோம். ஆனா இந்த ஓகி புயல் அதை விட எல்லாத்தை விடையும் கொஞ்சம் பெருசா இருந்தது. யாருமே தப்ப முடியாத அளவுக்குள்ளதான் இருக்கும். ஏதா யாருக்காவது இந்த மாதிரி ரோட்ல ஓடு போகும்போது ஆக்சிடென்ட் இருந்தாலும் சட்டர் கண்ணில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விபத்து உண்டாகுது. இதே மாதிரி எல்லா நாளும் விழுதை விட எல்லா வருஷம், அதாவது எங்க பரப்பில் இருந்த 47 ஏழை இத்தனை வருஷம் 12 வயசுல இருந்த கடலில் தொல்லு போனேன். ஆனா எனக்கு இது கிடைக்கும் போது 45 வயசாகும். ஆனா இதுவரையும் அதே மாடல்ல ஸ்பீட்லயோ அதே மாதிரி பொக்கத்திலேயோ வந்தது நான் கண்டுட்டு இல்லை, கேட்டுட்டு இல்லை. இந்த புயலால பாதிக்கப்பட்ட அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை என்ன சொல்ல போனா அப்படி இல்லை. எங்களுக்கு அப்படி போட்டு போவோம் இப்படி இல்லைன்னு ஒரு மனநிலை இல்லை. இப்படி பெருசா இந்த புயல் வரும் அப்படி ஒண்ணு உள்ளது ஒரு தெரியாது. எங்களுக்கு தெரியாது வரும் இப்படி பெருசாட்டு வருவோம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க போவோம் இப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரு இது இல்லை. ஆனா நாங்க அப்படி கஷ்டப்பட்டு 2 நாள், அதாவது நாங்க 4 மணிக்கு கரைக்கு ஓட தொடங்கணும். சிறிய ஸ்பீட்ல தான் நாங்க ஓட தொடங்கணும். ஓட தொடங்கி ஒரு 8 மணி நேரம் 8 மணி 4 மணிக்கு ஓடி 4 மணிக்கு ஒரு கழிஞ்சு நாங்க எவ்வளவு ஓடியாச்சுன்னு ஜிபிஎஸ் பார்த்து போட்டுருந்தோம். எவ்வளவு ஓடியாச்சுன்னு பார்த்தா 60 பாயிண்ட் எங்களை நாங்க ஓடுற திசை எதிர் திசை வந்து போட்டிருந்தது. 4 மணிக்கு ஒரு ஓடுது. 4 மணிக்கு ஒரு ஓடியும் பிரயோஜனம் இல்லை. ரிவர்ஸ் வந்து போட்டு ஓட்டா இருக்குது. ரிவர்ஸ் வந்து 60 பாயிண்ட் ஒரு நாட்டுகள் இல்லை உள்ள சொல்லுவேன். 60 பாயிண்ட் எங்களை ரிவர்ஸ் கொண்டு போட்டிருந்தது. அது அழிஞ்சு நமக்கு அப்பதான் தெரிஞ்சது செயல் நம்ம இது நல்ல ஸ்பீடா வாருது சாதனம் எப்படி. அப்போ எங்களுக்கு மரப்போட்டாக்கும். அப்போ பிளைவர் போட்டு இல்லை, மரத்தால் உண்டாக்கின போட்டு. அப்போ அங்க நமக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கூட ஸ்பீடு வச்சு பார்ப்போம் எப்படின்னு குறைச்சு கூட ஸ்பீடு வச்சு வந்த பிறகு. ஆனா நாங்க அன்னைக்கு இருந்தது 12 ஆளு. காலையில 4 மணிக்கு வைகுநேரம் 4 மணிக்கு தான் கரைக்கு ஓட தொடங்கணும். ஓட தொடங்கி கிளாஸ் எல்லா வீலர்ஸ் கிளாஸ் மொத்த கிளாஸையும் திறந்து போட்டோம். அப்போ எல்லா ஆள்காரும் சொன்னாரு
காற்று பயங்கரமா வாரு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நான் அந்த அலையை பார்த்துட்டு எனது சம்பவம் எனக்கு மனசிலாச்சு. நல்ல ஸ்பீடா வாரு, இதுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு வச்சா நமக்கு ராத்திரி கண்ணு தெரியாது. அப்ப கண்ணாடி எல்லாம் திறந்து போகணும்னு சொல்லிட்டு மொத்த வீலர்ஸ் கண்ணாடி எல்லாத்தையும் திறந்து போட்டோம். எந்த கடல் வந்தாலும் எங்க போட்டுக்க புறம் விழுத போல வீலர்ஸ் அறுத்தை விழும் தண்ணி. அப்ப பயங்கர காற்று, பிடிச்ச முடியாத காற்று, நல்ல ஸ்பீடு காற்று. அப்படியே ஸ்பீடு வச்சு ஓடி 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 ஒரு காலையில ஒரு 4 மணி, வெளுப்புக்கு 4 மணி ஆகிக்கொண்டு குறைச்சு இதா போச்சு, கொஞ்சம் காற்று குறைஞ்சது. அப்போ நாங்க பார்த்த பிறகு கொஞ்சம் கரையெல்லாம் வந்தது. 4 மணி வரும்போது ஒரு 20 நாட்டிகள் எல்லாம் இந்த 12 மணிக்கு ஓடி மொத்தம் 20 நாட்டிகளே தான் நாங்கள் ஓடி வந்தோம். கதளிஞ்சு என் தம்பி போட்டு, அவங்க என் தம்பி பேரு வீரஜன், அவங்க போட்டு 2 நாடுகளுக்கும் மேற்கு பக்கமா இருந்தார். அவங்க சொன்னாரு, எங்களுக்கு காற்று உறவு தான், காற்றுண்டு ஆனா ஓலம் குறவு தான், நீங்க கொஞ்சம் ஸ்பீடு வச்சு வாங்க, நாங்க நீங்க வருது வரை கிடக்குவோம், நீங்க வர்றது வரை நாங்க அதுல ஸ்லோவில் இருக்கோம் எப்படின்னு உயர்ல சொல்லியாட்டாங்க இது பேசுனது. அப்போ நாங்க எங்களுக்கு போட்டு முன்ன பொருளே தம்பி போட்டு பக்கத்துல இருக்கு, இப்ப நாங்களும் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு வந்தோம். ஸ்பீடு வச்சு வந்து ஸ்பீடு வச்சு வர வழியில கொஞ்சம் பெல்ல போட்டு முன்ன ஓட தொடங்குது. அப்போ கடல் அலை பயங்கரமா வார அங்கேயும் மாட்டு. அப்போ ஒரு கடல் மேலோடி வந்துள்ளது. மேலோடுன்னா முன்னோடு மேல கூடி இல்லை, சைட்ல கூடி அடிச்சது. சைட்ல அடிச்சதுல போட்டு பூரா வெள்ளம் ஆயிடுச்சு. வெள்ளம் என்ன பிறகு இந்த வெள்ளம் போகிறதுக்குள்ள வழி அந்த நேரம் எல்லாம் திறந்து இருந்தது. அப்ப எல்லாம் வெள்ளம் பிறத்த போச்சு. அப்ப நாங்க பார்த்தோம், இதை விட இன்னொரு வலிய கடல் விழுந்தா எங்க போட்டு ரெச்சப்படாது, தப்பாது. அப்படியே ஒரு ஐடியா நினைச்சு அதை போட்ட சுவாக்கு போட்டு காற்றுக்க நேரம் பிடிச்சிருந்தோம். காற்றுக்க மேலன்னா அதாவது இந்த ஒரு பக்கம் வர காற்று அதே காற்றுக்க எதிர் திசையை பார்த்து பிடிச்சிருந்து அணியத்தை விட்டு எதிர் திசையில பிடிச்சிருந்தோம். காற்று எதுக்க பிடிச்சிருந்து அந்த வலை எங்களுக்கு இருந்தது. அந்த வலை எங்க டக்க விடையும் போட்டு மட்டத்தை விட மேலே இருந்தது வலை. அப்ப இன்னும் இந்த வலை கீழே விழுந்தா நமக்கு போட்டு ஓட முடியாது, ஓட முடியாதுன்னு ஒரு நிறைய ஐடியா வந்தாலே இந்த ஆட்கள் எல்லாம் வெள்ளம் கொண்டு தனுத்து அப்படியே இருக்காரு. அதான் என்ன நமக்கு கஷ்டம், ஆனா நமக்கு ரெச்சப்படணுமே. அப்ப வருங்க வந்து நமக்கு இந்த வலையை வந்து தாத்தி வைப்போம். வலையை அப்ப மேல போட்டு பக்கத்துல இருந்த வலையை மேலே எடுத்து அதை சமதளம் ஆக்கி அதை ரோப்பு போட்டே கெட்டி 2 சைட்லையும் வெள்ளம் போவதுக்கு, கடலு மேலோடு அடித்தாலும் அந்த வெள்ளம் டக்கு வழியை பிறத்த போவதுக்கு வேண்டி அந்த வலை இருந்த இடத்த ஒதுக்கி அந்த வெள்ளம் போவதுக்கு பாதை போட்டு அந்த வலையை அங்கேயும் போகாதபடி ரோப் வச்சு கட்டணும். ரோப் வச்சு கட்டி அதை டைட் ஆக்கி இன்னும் கரையை ஓட தொடங்கணும். கடலு மேலே விழுந்தாலும் வெள்ளம் எல்லாம் 2 சைட்லாட்டி போட்டிருந்தனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. நாங்க பாதிப்பில் அடிச்சு பிறகு தம்பி போட்டும் நாங்க முன்ன ஓடுறதுனால ஸ்பீட் வச்சு ஓடினதுனால அது எங்க தம்பியை போட்டு நாங்க வந்து பிடிச்சு 2 போட்டு மாட்டு ஒண்ணுச்சு. அதாவது 5 பாயிண்ட் 2 இப்படி தான் போக முடியும். போனால லைட்டு வர தெரியல, அத்தனை ஸ்பீடா வந்தது காற்று, மழையும். அப்ப 2 போட்டு மாட்டு ஒண்ணுச்சு கரை வந்தோம். 5 பாயிண்ட் வித்தியாசத்துல 2 போட்டு, அவங்க போட்டோம் எங்க போட்டோம் கண்ணுல காணணும். அது உள்ள அளவுல 5 பாயிண்ட்னா இதுல இருந்து கொஞ்சம் 2-3 வீடு தாண்டதுல இருக்கு, 2 கட்டு கழித தூரம் இருக்கு. இத்தனை தூரத்துல தான் போட்டு அதை விட பக்கத்துல வருது வரை நாங்க 2 போட்டு அப்படிதான் போட்டுருக்கோம். போட்டது ஒரு 5 மணி வரை போயிருந்தோம். காற்று கொஞ்சம் கரையை பக்கம் வந்தது, காற்று கொஞ்சம் குறைஞ்ச பிறகு 2 போட்டாட்டு அப்படியே ஓடி. பின்ன அவங்க வந்தது பிறகு அவங்களும் ஒரு புறம் செய்த மாதிரி கடல் மேல விழுந்து வலையெல்லாம் தெரிஞ்சது. அப்ப அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் சுழாவு கிடவுங்க, எங்களுக்கு வலை மறைஞ்சது. இப்படி வலை மறைஞ்சனால அவங்களும் நாங்க செஞ்ச மாதிரி வலையை நிரப்பி போட்டு சைடுக்கு நிரப்ப ஆக்கிட்டு ரோப் வச்சு கெட்டு அவங்களும் வந்தாரு. அப்படி 2 போட்டும் 2 பேருக்கும் மர போட்டுதான். அப்படி 2 போட்டு நாங்க ரட்சப்பட்டு வந்தோம். வேற ஆளோட எல்லாம் நம்ம போட்டுக்குள்ள அது நான் 4 மணிக்கு நான் பிடிச்சேன். 4 மணிக்கு நான் ஸ்டீரிங் பிடிச்சது பிறகு அவங்கள கூப்பிட்டா அவங்க காய்ச்சல் சொல்லிட்டு அவங்க மடிச்சிருந்தாரு. வரமாட்டோம் இல்லை, அவங்க மடி. அதாவது ஜன்னல் எல்லாம் திறந்து விடனே அது ஜன்னல் கண்ணாடி இருந்தா ஏதாவது ஒரு மரவுல நிக்கல. இது கண்ணாடி இதெல்லாம் திறந்து போட சொன்னா அப்ப எல்லாம் ஓப்பனா இருக்குது. எந்த கடலும் மழை வந்தாலும் சும்மா அடிச்சுட்டு தான் இருக்கும். முகத்துல காற்று அப்படியே ஸ்பீடா அடிச்சுது. அப்படியே எல்லாத்தையும் கொண்டுது. நானும் விழிக்கல, அவங்களும் வரையும் செய்யல. பின்ன கடப்பூர்ல 2-3 ஆளெல்லாம் இருந்தாரு. அவங்க 2 வார்னிங் பைப்ல ரோப்பை கட்டி போட்டுன்னா அந்த ரோப்பையே பிடிச்சிட்டு இருந்தாரு. நம்ம பஸ் ஓடும்போ டேனிங் கம்பியை பிடிச்சிருக்க வேண்டாங்களா, அதே மாதிரி இப்படி ரோப்பை போட்டு அந்த ரோப்பையை பிடிச்சிட்டு இருந்தாரு. இவங்க அப்படியே காற்று போட்டு ரோலும்போ அப்படிங்க மறைஞ்சு அப்படியே வந்தாரு. இந்த சம்பவம் எனக்கு இவங்கள பார்க்க முடியல. இவங்க இந்த ரோப்பு கட்டி நின்ன சம்பவம் எனக்கு தெரியாது. இவங்க எல்லாம் சேலஞ்ச் இருந்து கரையை வந்தவரா சொல்லாரு. நாங்க தினது எப்படின்னு தெரியுமா, நாங்க ரோப்பை 2 செல்ல கட்டி அது பிடிச்சிட்டு தான் நின்னோம். இப்படி
இது மொத்தம் 3 மணிக்கூர்ல ஓடி வர ஓட்டம் தான் உண்டு. எங்களுக்கு 3.5 மணிக்கூர்ல ஓடி 20 நாட்டுக்கிட்டு. அப்ப நாங்கள் 12 மணிக்கூர் ஓடியே 20 நாளே ஆட்டம் கட்டுச்சு. ஓடி வந்து அது எழுதி நாங்கள் கொச்சி துறைமுகத்தை தேடி அங்கே அப்படி கொச்சி துறைமுகத்தை தேடி மாறி போனோம். போய் எங்கள் தண்டல் அப்படி நாங்கள் கொச்சி துறைமுகத்தில் ஏறி ஒரு 6 மணிக்கூர் கழிஞ்சது பிறகு ஒரு 6 இல்லை 12 மணிக்கூர் கழிஞ்ச பிறகு ஒரு 2 போட்டு வந்தவங்க வச்சிருந்தாங்க. இப்படி அங்கே கடல்ல ஸ்பீடு கூடி எங்க கூட வந்த போட்டு தாழ்ந்து போச்சு, எங்களுக்கு அவங்கள காப்பாற்ற முடியலன்னு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் அவப்படல, நாங்க அதில் ரெச்சப்பட்டு வந்தோம். ஆனா அவங்க எந்த பொசிஷன் வந்தோம், நாங்க எந்த ரூட்டுக்கு வந்தோமோ அதே ரூட்டு தான் அவங்க வந்துருந்தாங்க. அவங்க போட்டு தாழ்ந்து போயிருக்கு. 2 போட்டு ஒன்னிச்சு வந்ததுல ஒரு போட்டு தாழ்ந்து போச்சு. அதுல உள்ள ஆளு 6 கிடைக்கல. இப்ப இல்ல, இது ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த சம்பவம். ஒருத்தருக்கும் தெரியாது. நம்ம கவர்மெண்ட் இப்படி அறிவிச்சிருந்தா நமக்கு ஒருத்தருக்கு இது வந்திருக்காது. என்னவோ ஒரு இது கடவுள் அருள் தான் எங்களை கொண்டு கரை கொண்டு சேர்த்தது. அப்படி ரெச்சப்பட்டு வந்தோம்.